ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஃபேஷன் டிசைனிங்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுதான் டிசைன் ப்ராசஸ். இந்த டிசைன் ப்ராசஸ் பற்றி கிளியரான ஒரு ஐடியா உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரெடி பண்ணுற ட்ரெஸ் 100% சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரெஸ் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ட்ரெஸ் ஃபிட் வைஸாக இருக்கட்டும், இல்லை கலர் வைஸாக இருக்கட்டும், இல்லை பேட்டர்ன் வைஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு பர்ஃபெக்டான ஒரு ட்ரெஸ் நீங்கள் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த டிசைன் ப்ராசஸில் உங்களுக்கு கிளியரான ஒரு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாத இந்த டிசைன் ப்ராசஸில் கிளியரான ஒரு மைண்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 100% ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு ட்ரெஸ் நீங்கள் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ நம்ம இன்றைக்கி வீடியோவில் இந்த டிசைன் ப்ராசஸ்னால் என்ன, இதை எப்படியெல்லாம் நம்ம ஒரு டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்கு முன்னாடியே அந்த ட்ரெஸ் என்ன கலரில் இருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸில் என்ன மாதிரி டிசைன் இருக்கணும், அது என்ன பேட்டர்னில் இருக்கணும், என்ன ஃபேப்ரிக்கில் இருக்கணும், அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க போகிறவங்களுக்கு அது அந்த கலருக்கு, அவங்களோட கலருக்கு அது மேட்ச் ஆகுமா, இப்படி நிறைய விஷயம் பற்றி நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்து பண்ணுறோம் இல்லையா. இதுதான் டிசைன் ப்ராசஸ். ஓகேவா. ஸோ இந்த டிசைன் ப்ராசஸில் இம்பார்ட்டண்ட்டாக ஒரு 5 டாபிக் பற்றி இருக்குது. ஸோ இந்த 5 டாப்பிக்கும் நான் உங்களுக்கு 1 by 1 கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இதில் மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல கிளியரான ஒரு ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரெஸ் டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஃபேப்ரிக் வாங்கி தைக்கிறதா இருக்கட்டும், இது ரெண்டுத்துலையுமே எந்த ஒரு மிஸ்டேக்குமே உங்களுக்கு வராது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் இதில் என்ன இருக்குன்னா இன்ஸ்பிரேஷன். ஏதாவது இன்ஸ்பிரேஷன், ஐடியா, தீம்ஸ், கான்செப்ட், இதில் ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் தான் இருக்குது. அதாவது நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஏதாவது ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம அந்த விஷயத்தில் பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆகி, அந்த இன்ஸ்பயர் ஆன விஷயத்துலேருந்து நம்மளுக்கு ஒரு ஐடியா க்ரியேட் ஆகி அந்த ஐடியாவை நம்ம ட்ரெஸ்ஸில் பண்ணுவோம். அதாவது நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா, நம்ம ரோட்டில் நடந்து போயிட்டே இருக்கோம். நம்ம திடீர்னு ஒரு ரோட்டு ஓரமாக ஒரு ஃப்ளவர் பார்க்குறோம், ஒரு சின்ன செடி இருக்குது, அதில் ஃப்ளவர் எல்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்களுக்கு என்ன தோணும், இந்த ஃப்ளவர் ரொம்ப அழகாக இருக்குது, இந்த ஃப்ளவரை வச்சு நம்ம ட்ரெஸ் டிசைன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு விஷயம் தோணும். அதாவது இன்ஸ்பயர் அப்படின்றது அந்த ஃப்ளவரை பார்த்து நீங்கள் இன்ஸ்பயர் ஆகிட்டீங்க. அந்த இன்ஸ்பிரேஷன்லேருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துருச்சு. அதாவது அந்த ஃப்ளவரை வச்சு நம்ம ட்ரெஸ்ஸில் டிசைன் பண்ணலான்ற ஒரு ஐடியா உங்களுக்கு வந்துருச்சு. ஓகேவா. அதுக்கப்புறம் தீம். நம்ம எதுக்காக தீம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஃப்ளவரை மட்டும் எதுக்கு நம்ம ட்ரெஸ்ஸில் கொண்டு வரணும், அந்த ஃப்ளவரை சார்ந்த விஷயங்கள். ஃப்ளவர்னால் லீஃப் இருக்கும், அதாவது இலை இருக்கும், காய் இருக்கும், பழம் இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அது ஃபாரஸ்ட்டில் இருக்கும், இல்லை ரிவர் பக்கத்தில் இருக்கும். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அதுலேருந்து ஒரு ஐடியா அந்த ஐடியாவை மட்டும் தனியாக பண்ணாமல் அந்த ஐடியாவுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை சேர்த்து நம்ம ஒரு ட்ரெஸ்ஸில் கொண்டு வரோம் இல்லையா. இதுதான் இந்த டிசைன் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட்டு. ஒரு விஷயத்தை பார்த்து நம்மளுக்கு பிடிச்சி போயிடுது, அந்த விஷயத்தை வச்சு நம்ம ட்ரெஸ் ரெடி பண்ணலான்னு நம்ம முடிவு பண்ணிடுறோம். அந்த விஷயத்தை மட்டும் தனியாக பண்ணாமல் அதை சார்ந்த நிறைய விஷயங்களை சேர்த்து நம்ம ட்ரெஸ்ஸில் அதை கொண்டு வர போகிறோம். ஓகே, இதுதான் டிசைன் ப்ராசஸோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகே, ஸோ இந்த டிசைன் ப்ராசஸில் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு இப்போ கிளியராக இருக்கும். நம்ம இந்த ட்ரெஸ் எடுக்க போகிறோம், இந்த ட்ரெஸ் நம்ம ரெடி பண்ண போகிறோம், இந்த ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி டிசைன் எல்லாம் இருக்க போகுது, இந்த தீமில் நம்ம இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா ஃபர்ஸ்டே பக்காவாக க்ரியேட் ஆகிடணும். ஓகேவா. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம். அதுக்கப்புறம் சீசன். இந்த சீசன் அப்படின்றது நம்ம ஒரு ட்ரெஸ் ரெடி பண்ண போகிறோம் இல்லையா, அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எங்கே அதை போட்டுக்க போகிறோம். மேரேஜ்க்கு போட்டுக்க போகிறோமா, இல்லைனா கேஷுவலாக யூஸ் பண்ண போகிறோமா, இல்லை
அந்த மாதிரி நம்ம எந்த இடத்துக்கு எந்த சீசனுக்கு அதை யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற விஷயமும் இருக்குது. சீசன் அப்படின்னா இன்னொன்று இருக்குது, அதாவது வின்டர், சம்மர், ஹாட், ஸ்ப்ரிங், இந்த மாதிரி எந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி அந்த ட்ரெஸ்ஸு, எந்த காலநிலையில் அந்த ட்ரெஸ் வந்து நம்ம போட்டுக்க போகிறோம். ஓகேவா? இந்த விஷயங்களும் வந்து கரெக்டாக வந்து நம்ம பண்ண போகிற ட்ரெஸ்ஸில் வந்து பார்க்கணும். ஓகேவா? நம்ம என்ன டிசைன் பண்ண போகிறோம் அந்த ட்ரெஸ்ஸுக்கு, அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எந்த சீசனில் வேர் பண்ண போகிறோம், இது 2 விஷயமும் நம்ம வந்து பக்காவாக வந்து மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கப்புறம் வந்து கலர். இந்த கலர் அப்படின்றதுல வந்து 2 விஷயம் கவர் ஆகும். அதாவது ஒன்று, இந்த ட்ரெஸ்ஸை வந்து யார் ஒருத்தவங்க போட்டுக்க போகிறாங்களோ அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணணும். தைக்கிறதா இருக்கட்டும் இல்லை டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், 2மே சொல்கிறேன். ஃபேராக இருக்கிறவங்க போட்டுக்க போகிறாங்களா, இல்லை டஸ்கியாக இருக்கிறவங்க போட்டுக்க போகிறாங்களா, டார்க்காக இருக்கிறவங்க போட்டுக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அவங்களோட ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அந்த ட்ரெஸ்ஸை வந்து ரெடி பண்ணணும். ஓகே, அது வந்து இந்த கலர் இதில் வந்து இதை வந்து நம்ம பக்காவாக வந்து பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஃபேப்ரிக். இந்த ஃபேப்ரிக் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட். அதாவது நம்ம எந்த சீசனுக்கு இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க போகிறோமோ அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃபேப்ரிக் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதாவது நம்ம வந்து சம்மரில் வந்து இந்த ட்ரெஸ்ஸை வந்து போட்டுக்க போகிறோம் அப்படின்னா என்ன பண்ணணும், சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஃபேப்ரிக் வந்து நம்ம சூஸ் பண்ணணும். ஓகே, அதே வின்டரில் போட்டுக்க போகிறோன்னா வின்டருக்கு ஏற்ற மாதிரியான ஃபேப்ரிக் வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இந்த ஃபேப்ரிக் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். இந்த ஃபேப்ரிக்கில் வந்து நிறைய பேர் கோட்டை விட்டுருவாங்க. மீன்ஸ் என்னென்னா ஃபேப்ரிக் தப்பாக சூஸ் பண்ணிவிடுவாங்க. ஃபேப்ரிக் தப்பாக சூஸ் பண்ணிவிட்டு சம்மந்தமே இல்லாத சீசனுக்கு பொருந்தாத ஃபேப்ரிக்கை வந்து எடுத்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கடைசியில் அவங்களால அதை போட்டுக்கவே முடியாது. இப்போ வந்து ரொம்ப ஹாட்டான ஒரு சீசன், அந்த ஹாட்டான சீசனுக்கு வந்து ரொம்ப கனமான ஒரு ஃபேப்ரிக், அந்த மாதிரி ஒரு ஃபேப்ரிக்கில் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் தைச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்க நம்மளால வந்து அதை வேர் பண்ணிக்க முடியாது. ஸோ இந்த ஃபேப்ரிக் செலெக்ஷன் அப்படின்றது ரொம்ப 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 மஸ்டான ஒரு விஷயம். அதே மாதிரி கலர் சூஸும் ரொம்ப மஸ்ட்டு. நம்ம சீசனுக்கு ஏற்ற மாதிரியும் வந்து கலர் சூஸ் பண்ணணும். அதாவது என்னென்னா குளிர்காலம் இருக்குன்னா குளிர்காலத்தில் வந்து எந்த மாதிரி கலர்ஸ் வந்து நம்மளுக்கு பெட்டராக இருக்கும் அப்படின்னு பார்த்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி வெயில் காலம் அப்படின்னா வெயில் காலத்துக்கு வந்து லைட்டான கலர்ஸ், ஒயிட்டு தான் மைல்டாக இருக்கிற மாதிரி கலர்ஸ் எல்லாம் வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் கஸ்டமர். இந்த கஸ்டமருன்றது வந்து அதான் யார் ஒருத்தவங்க வந்து அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க போகிறாங்க, அதை தான் நான் வந்து இங்கே கஸ்டமர்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கேன். இது கஸ்டமர்னு கிடையாது, நீங்களாக கூட இருக்கலாம். இந்த ட்ரெஸ் இப்போ நீங்கள் போட்டுக்க போகிறீங்க அப்படின்னா உங்களோட பட்ஜெட்டுக்குள்ளே இந்த எல்லா விஷயமும் உங்கள் பட்ஜெட்டுக்குள்ளே வந்து அடங்கணும். அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஃபேப்ரிக்காக இருக்கட்டும், கலராக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், மணி வைஸாகவும் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ட்ரெஸ்ஸை வந்து டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்களை வந்து பக்காவாக வந்து பார்த்துக்கணும். இது வந்து டிசைன் ப்ராசஸில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேஷன் டிசைனிங்கில் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் இது. இது ஃபேஷன் டிசைனிங் அப்படின்னு கிடையாது, நீங்கள் டெய்லராக இருந்தால் கூட ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுக்கப்புறமா நீங்கள் கடைக்கு போயிட்டு நீங்கள் ஒரு துணி வந்து தைக்க போகிறீங்க அப்படின்னா இந்த விஷயத்தை எல்லாத்தையும் பாருங்கள். இப்போ என்ன சீசன் போயிட்டுருக்கு, வெயில் காலமா குளிர்காலமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தைக்க போகிற அந்த துணியை எந்த இடத்துல போட்டுக்க போகிறீங்க, கேஷுவல் வேரை யூஸ் பண்ண போகிறீங்களா, மேரேஜ்க்கு யூஸ் பண்ண போகிறீங்களா அப்படின்றத வந்து சூஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து கலர் ரொம்ப மஸ்ட்டு. சீசனுக்கு ஏற்ற மாதிரி கலரையும் சூஸ் பண்ணிக்கோங்க. என்ன காலநிலை, அந்த காலநிலைக்கு ஏற்ற மாதிரி கலர் சூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஃபேப்ரிக் சூஸ் பண்ணணும். ஸோ இந்த எல்லா விஷயங்களும் வந்து நீங்கள் இதுக்கப்புறம் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு தைக்கிறதா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து டிசைன் பண்ணுறதா இருக்கட்டும், எது பண்ணாலையும் இந்த எல்லா விஷயங்களும் பார்த்து பர்ஃபெக்டாக பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரெஸ் வந்து என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். நீங்கள் எப்போ வேணால் வந்து அதை வேர் பண்ணிக்க முடியும். இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் மிஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட அந்த ட்ரெஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிட்டாகவும் இருக்காது. ஃபிட்டு மீன்ஸ் பாடியோட கரெக்டாக இருக்கிறது மட்டும் ஃபிட்டு கிடையாது, கம்ஃபர்டபுளும் சொல்லுவாங்க. என்னென்னா நீங்கள் சீசனுக்கு தகாத மாதிரி ஒரு கலரை சூஸ் பண்ணி அதில் ட்ரெஸ் ரெடி பண்ணிட்டீங்க, அதை வந்து நீங்கள் உங்களால் அதிகபட்சமாக வந்து எங்கேயும் யூஸ் பண்ணவே முடியாது. அதே மாதிரி ஃபேப்ரிக்கு நான் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னேன்.
ஸோ வெயில் காலத்தில் வந்து ஒரு கனமான ஒரு ஃபேப்ரிக் நம்மளால் போட்டுக்க முடியாது. எவ்வளோ அழகான ஒரு பர்ஃபெக்டாக பார்த்து ஒரு ட்ரெஸ்ஸை நம்ம ரெடி பண்ணாலையும் ஃபேப்ரிக் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணலைன்னா, அந்த காலநிலைக்கு ஏற்ற ஃபேப்ரிக் சூஸ் பண்ணலாம் அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க முடியாது. அதே மாதிரி கலர், வெயில் காலத்தில் போய் ஒரு பிளாக் கலர் அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு கலரை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ரெஸ் போட்டுக்க முடியாது. சீசன், நீங்கள் சீசனுக்கு ஆப்போசிட்டான ஒரு கலர்ஸ், அதான் இந்த ஆப்போசிட்டான விஷயங்கள் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்க அப்படின்னா அந்த ட்ரெஸ் போட்டுக்க முடியாது. இப்போ நீங்கள் ஒரு கல்யாணத்துக்கு ஒரு துணி வந்து டிசைன் பண்ணுறீங்க, கல்யாணத்துக்கு எந்த மாதிரி துணி டிசைன் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி பண்ணணும். அதை விட்டுட்டு வேறு மாதிரி பண்ணால் அந்த சீசனுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. சீசன் அப்படின்றது வந்து இந்த ஃபங்க்ஷன், இந்த இதையும் குறிக்கும். அதே மாதிரி இந்த காலநிலை இதையும் வந்து சீசன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் வந்து பண்ண முடியும். ஏன் அப்படின்னா நம்மளோட ஃபேப்ரிக்கில் என்ன மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னு ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து கிளாத்தில் வந்து கொண்டு வருவாங்க. அதனால் டெய்லராக இருக்கிறவங்க இந்த ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும் பண்ண முடியாது, மற்ற எல்லாமே வந்து பண்ண முடியும். ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் மட்டும் டிசைன் மட்டும் கிளாத்தில் கொண்டு வர முடியாது. மற்றபடி வந்து நான் கீழே சொல்லியிருக்கேன் இல்லையா, இந்த பேலன்ஸ், சீசன், கலர், ஃபேப்ரிக் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ஒரு டெய்லர் வந்து சூஸ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் விஷயம் மட்டும் பண்ண முடியாது. இது ஒரே ஒரு மைனஸ் தான் டெய்லருக்கு இருக்குது. ஓகே, ஸோ இந்த டிசைன் ப்ராசஸ் அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு கிளியராக வந்து ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். திடீர்னு நான் இந்த தேரியை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஒரு ரீசன் என்ன அப்படின்னா, யாராக இருந்தாலையும் வந்து கடைக்கு போகிறாங்க, இவ்வளோ மீட்டர் ஃபேப்ரிக் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வாங்கிட்டு வந்து ஒரு துணியை வந்து தச்சிடுறாங்க. ஸோ அந்த துணி வந்து கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவங்க எதுக்காக அந்த துணி தைச்சாங்களோ அந்த இடத்துல அவங்களால போட்டுக்க முடியல. ஏன் அப்படின்னா இந்த முக்கியமான விஷயம்லாம் அவங்க கரெக்டாக பண்ணது தான். இப்போ ஒரு கல்யாணம் இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு சரியாக ஃபேப்ரிக் சூஸ் பண்ணலாம், அந்த ஃபேப்ரிக் உறுத்திட்டே இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்காது. கலர் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணலாம், அதுவும் பிரச்சனை. அதுதான் இந்த விஷயம்லாம் இந்த டிசைன் ப்ராசஸ் அப்படின்றத கரெக்டாக பார்க்காததுனால கம்ஃபர்டபுளான ஒரு ட்ரெஸ் வந்து அவங்களால வந்து க்ரியேட் பண்ண முடியல. அந்த ரீசனுக்காக தான் வந்து நான் இன்றைக்கி இந்த டிசைன் ப்ராசஸ் அப்படின்ற தியரி பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபேஷன் டிசைனிங் சம்மந்தப்பட்ட வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.